பொருள்களுள் எது உத்தமமானது? கலையறிவு. லாபங்களுள் உத்தமமானது எது? நோயின்மை. சுகங்களுள் உத்தமமானது எது? திருப்தி. எது உலகில் சிறந்த தருமம்? அகிம்சை. எந்த தருமம் எப்பொழுதும் பயனுள்ளது? 3 அக்னிகளால் செய்யப்படுவது. எதை அடக்கினால் மனிதர் துயரம் அடையமாட்டார்கள்? மனதை அடக்கினால். எவர்களோடு ஏற்பட்ட நட்பு குறைவடையாது? சாதுக்களோடு ஏற்பட்ட நட்பு. எதை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியவனாகிறான்? கர்வத்தை. எதை விட்டால் துயரத்தை அடைவதில்லை? கோபத்தை. எதை விட்டால் பொருள் உள்ளவனாகின்றான்? காமத்தை. எதை விட்டால் சுகியாகின்றான்? லோபத்தை. எதற்காக பிராமணனிடத்தில் கொடுப்பது? தர்மத்துக்காக. எதற்காக நடிகனிடம் தருவது? புகழுக்காக. எதற்காக வேலைக்காரனிடம் தருவது? வசப்படுத்துவதற்காக. எதற்காக அரசனிடம் தருவது? பயம் நீங்குவதற்காக. எதனால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது? அஞ்ஞானத்தால். எதனால் உலகம் பிரகாசிப்பதில்லை? தமோ குணத்தால். எதனில் மனிதன் சொர்க்கம் அடைவதில்லை? பற்றினால். எதனால் நண்பர்களை விடுகின்றான்? லோபத்தால். மனிதன் எவ்வாறானால் மாண்டவனாகின்றான்? வறுமையால். ராஜ்யம் எவ்வாறானால் உயிரில்லாததாகும்? அரசன் இல்லாததால். வேள்வி எவ்வாறானால் பயனில்லாததாகும்? தட்சணை இல்லாததால். சிராத்தம் எவ்வாறானால் அழிந்ததாகும்? வேதாத்தியனம் செய்யாத வேதியர்களை வைத்து செய்வதனால். எது திக்கு? சாதுக்கள். எது நீர்? ஆகாயம். எது விஷம்? பெரியோர்களின் பொருள். எது சார்த்தத்துக்கு காலம்? பிராமணம். எது தவம்? ஸ்வதர்மத்தை செய்வது. எது சிறந்த பொறுமை? சுக துக்கங்களை பொறுத்து கொண்டிருத்தல். எது தவம்? மனதை அடக்குதல். எது நாணம்? செய்யத்தகாத காரியங்களை செய்யாதிருத்தல். எது ஞானம்? உண்மை பொருளை நன்கு அறிதலே ஞானம். எது சமம்? சித்தத்தில் நல்ல சாந்தி அடைதல் சமம். எது சிறந்த கருணை? எல்லாருக்கும் சுகத்தை விரும்புதல். மனிதர்களால் வெல்ல முடியாத பகைவன் யார்? கோபம். எது முடிவில்லாத நோய்? பேராசை. எப்படி இருப்பவன் சாது? எல்லா உயிர்களிடத்தும் இதமாக இருப்பவன். எப்படி இருப்பவன் அசாது? தயையற்றவன். எது மோகம்? தருமத்தை அறியாமை. எது மானம்? நான் எனும் அகங்காரம். எது ஆவசியம்? தருமத்தை செய்யாமை. எது சோகம்? அஞ்ஞானம். எது ஸ்நானம்? மன அழுக்கை போக்குதல். பிறப்புக்கு காரணம் யாது? ஆசை. எவன் அழிவில்லாத நரகத்தை அடைகிறான்? பொருள் இருந்தும் பேராசையால் பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் யாசிக்கின்றவனுக்கு தருகின்றேன் என்று சொல்லி பிறகு இல்லை என்று எவன் சொல்வானோ அவன் அழிவில்லாத நரகத்தை